நியூஸ் 18 டிஜிட்டல் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். ஒவ்வொரு 15 நாட்களுக்கும் மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலனை பார்க்கின்றோம். அதற்கு நேயர்களுக்கு கொடுக்கக்கூடிய பேராதரவுகளுக்கு நன்றி, நிர்வாகத்திற்கு நன்றி, விளம்பரதாரர்களுக்கு நன்றி. இந்த 15 நாட்கள் 16/3/2026 முதல் 31/3/2026 வரை உள்ள 15 நாட்களுக்கு மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு எப்படி அதற்குண்டான தெய்வ வழிபாடு முறைகளை பார்ப்போம். முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். துர்க்கையை பிடித்துக் கொள்வது சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். கண்டிப்பாக முதுகு தண்டுவடத்தில் அதீத கவனமாக உடற்பயிற்சி செய்வது, பாதத்திற்கு உண்டான உடற்பயிற்சி செய்வது நன்மை. சுபபெரிய பிராப்தம் ஏற்படும். ஏதோ ஒரு மனதில் இருந்த கவலை படிப்படியாக குறைவதும், விடுபட்ட தெய்வ வழிபாடுகளுக்கு சென்றுவிட்டு வருவதும், புதிய பொறுப்புகளுக்கு வருவதும், வீடு வாங்குவது, நிலம் வாங்குவது போன்ற பங்குனி மாதமாக இருந்தாலும் அதற்குண்டான முக்கியத்துவம் கொடுப்பது, அசையா பொருள் சேர்க்கை ஏற்படுவது, ரொம்ப நாட்களாக இருந்த ஒரு பதட்டம் குறைந்து நிதானத்துடன் எல்லாவற்றிலும் முன்னேறுவது, அதிகாரிகளுடன் உங்களுக்கும் இருந்த பிரச்சனைகள் தீர்வது, பிள்ளைகளுக்கு செலவுகள் அதிகமாக இருப்பதனால் அதற்கேற்ற வரவுகளை ரெடி பண்ணி வைத்துக்கொள்வது, பிள்ளைகளுக்கு மனமிட்டு பேசுவது, பிள்ளைகளுடன் பூத கண்ணாடி ஆராய்ச்சி இல்லாமல் இருப்பது நன்மை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி ரிஷபராசி. கண்டிப்பாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கழிவு பாதையில் சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மை. அதே போல் எப்பொழுதும் விஷ்ணு வழிபாடு, விஷ்ணு காயத்ரி எல்லாம் உங்களுக்கு ஏற்றத்தை தரும். பழைய கடன்கள் பைசல் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். தொழில் ரீதியாக, உத்தியோக ரீதியாக, வியாபார ரீதியாக அலைச்சல்கள் இருந்தாலும் திடீரென்று சளி தொந்தரவு போன்ற விஷயத்தினால் ஒரு நாள் 2 நாள் டாக்டரை போய் பார்த்துட்டு வருவதெல்லாம் ஏற்படும். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், அரசியல் துறையினர் இருப்பவர்களுக்கு பெரிய கௌரவம் ஏற்படும். அரசாங்க அதிகாரிகளுக்கு புது பொறுப்புகள் வரும். பணத்தட்டுப்பாடு தீர்வது கண்கூடாக பார்க்கலாம். வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்பட்டாலும் அதற்குண்டான வருமானம் காணப்படுவது ஆச்சரியமாக காணப்படும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள். உத்தியோகத்தில் அபிரிதமான ஏற்றம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். சுபவிரயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக தீர்வதற்குண்டான அழைப்பும் அனுகூலமும் காணப்படும். சுபவிரயத்தில் ரொம்ப நாள் கிணத்தில் போட்ட கல்லாக இருந்த ஒரு விஷயம் மாறி ஒரு நல்ல பாசிட்டிவ் வைப் ஏற்படுவதற்குண்டான அற்புதமான காலகட்டம் ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏற்படும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்கள். தொழில் இல்லையே, உத்தியோகம் இல்லையே, வியாபாரம் இல்லையே, படிப்பில்லையே என்று சொல்லி கொண்டிருந்தால் உங்களுடைய ஜாதகத்தில் தான் ஏதாவது குறை என்பதை உங்கள் குடும்ப ஜோதிடரிடம் சொல்ல வேண்டுமே தவிர கிரகக்கோள்களில் ஆளுமை மிக மிக நன்மையாக காணப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றம், குடும்பத்தில் ஏற்றம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அனுகூலம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட மாற்றத்தை எதிர்பார்த்தால் அனுகூலம் கிடைப்பது, வேற்று மதத்தினால் அதிகம் ஆதாயம் பெறுவது, தொழில் ரீதியாக இருந்த மனக்கஷ்டம் பணக்கஷ்டம் தீர்வது, ரொம்ப நாட்களாக படிப்பு தடை இருக்குது, உத்தியோகம் தடை இருக்குது, வியாபாரம் தடை இருக்குன்ற தடையாகவே புலம்பிக் கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தடைகளெல்லாம் தவிடுபடியாக்கக்கூடிய நல்ல காலகட்டம். அரசியலில் திடீரென்று காணாத போனவர்களெல்லாம் லைம்லைட்டுக்கு வரக்கூடிய அமைப்பு ஏற்படும். கட்சி மேலிடம் உங்களிடத்தில் நீங்கள் தான் எலெக்ஷனில் வேட்பாளர் என்று திடீரென்று அதிர்ஷ்டத்தை கொடுக்கும், ஆச்சரியத்தை கொடுக்கும். வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். ராகவேந்திர வழிபாடு, மகான்கள் வழிபாடு உங்கள் வாழ்க்கையை மாற்றி கொடுக்கும். கண்டிப்பாக எது எப்படி இருந்தாலும் பிபி, சுகர், கொலஸ்ட்ராலில் அதிக கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி செய்யக்கூடிய மிதுன ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை சுபிச்சம் என்று ஏற்படும். பெரிய பொறுப்புகளுக்கு வரக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அரசாங்க உத்தியோகத்திற்காக எக்ஸாம் எழுதிட்டு ரொம்ப நாளாக வருத்தப்பட்டு கொண்டிருந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்ல செய்தி வருவது அனுகூலமாக காணப்படும். கூட்டு தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்குவது, அடிமை தொழிலிருந்து தொழில் திடீரென்று முதலாளி ஆகிறதெல்லாம் ஆச்சரியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி கடகம்.
பெற்றோர் பெரியோருடைய தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் தகராறு வேண்டாம், பார்த்துக்கொள்வது நன்மை. அஷ்டம சனி விலகி விட்டதனால் பல விஷயங்கள் நன்மை காணப்பட்டாலும் சர்பதோஷங்கள் செய்து கொள்வதும் நவகிரகத்தில் இருக்கக்கூடிய ராகு கேதுக்கு விளக்கேற்றுவதும் நன்மை தரும். குடும்பத்தில் அந்யோன்யம் இல்லாமல் பார்த்துக்கொள்வது மிக மிக முக்கியம். குடும்பத்தில் அந்யோன்யம் கெடும் என்பதனால் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு துணை அல்லது துணைவியார் விஷயத்திலும் கூடாது, பெற்றோர் விஷயத்திலும் கூடாது. வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எல்லாமே படிப்படியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். மன அழுத்தம் மட்டும் கொள்ளாது. மன அழுத்தம் வந்தாவே என்ன பிரச்சனை? வயிறில் பிரச்சனை இருந்தால் தான் மன அழுத்தம் வரும். வண்டி வாங்குறது, வியாபாரம் பண்ணுறது, நல்ல செய்தி வருவது, புது பொறுப்புகளுக்கு வருவது, இழந்த பெருமைகளை பெறுவது, நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் ஏற்படுவது, வியாபாரத்தில் அதிகமான பலன்களை பெறுவது, கூட்டுத் தொழிலில் நமக்கு துரோகம் செய்தவர்கள் நம்மளை விட்டு விலகுவது, யாருமே வேண்டாம் என்று தனியாக தொழில் தொடங்குவது, உத்தியோகத்தில் அதீதமான நன்மைகள் பெறுவது, வியாபாரத்தில் அதிகமான நன்மைகள் பெறுவது, எதிர்பார்க்காத நல்ல செய்திகள் பெறுவது, உள்ளூர் வெளியூர் கடல் கடந்து மனத்தாங்கள் இருந்த கஷ்டங்களெல்லாம் படிப்படியாக நிவர்த்தி ஏற்படுவது, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம் பெறுவது, தாய்நாட்டுக்கு திரும்புவது போன்ற விஷயங்கள்லாம் நடைபெறும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? சிம்மம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக எதில் கவனமாக இருக்க வேண்டும்? தியாகாரோக்கியத்தில். பாதம், நரம்பு, அனுமனை பிடித்து கொள்வது விசேஷம். விடாமல் அனுமனை பிடித்து கொள்ளுங்கள். அனுமனுடைய எப்பொழுதும் உங்களுக்கு ரொம்ப நல்ல சுந்தரகாண்டத்தை கேட்பது, 36வது பாடலை கேட்பது, 63வது பாடலை கேட்பதெல்லாம் விசேஷம். ரொம்ப அற்புதமான அமைப்பை தரும். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்மம். மேலதிகாரிகள் விஷயத்தில் கோபம் வேண்டாம். ப்ரெஷர் இல்லாமல் பார்த்து கொள்ளுங்கள். மனதிற்கு பிடித்த தெய்வஸ்தலத்துக்கு செல்வது, முதலாளிகள் சொல்வதை கேட்பது, துணை அல்லது துணைவியார் சொல்வதை கேட்பது, நிறைய டிராவலுக்கு ரெடியாகி கொள்ளக்கூடிய ராசி சிம்மம். கடல் கடந்த பயணங்கள் இந்த காலகட்டத்தில் யோசித்து கொண்டு இந்தியாவிலே நிறைய இடத்திற்கு செல்லக்கூடிய பிராப்தத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள். இல்லை எந்தெந்த நாட்டில் இருக்கிறீர்களோ அந்த நாட்டிலே சேஃபான இடத்துக்கு செல்வது நன்மை தரும். உடற்பயிற்சி அதிகமாக செய்யுங்கள். வேற்றுமொழி மனிதர்கள் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர், தொழிலில் இருந்து சிக்கல் படிப்படியாக தீர்வது, யோக பலத்தை பெறுவது, தாய் வழி உறவு தந்தை வழி உறவு மேன்மை அடைவது, நன்மைகள் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் சிம்மத்திற்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னி. கணவனாக இருந்தால் மனைவியின் உடல்நிலை, மனைவியாக இருந்தால் கணவனின் உடல்நிலை அதிகமாக பார்த்துக்கொள்ள வேண்டும். முருகர், வள்ளி தெய்வானை, பெருமாள் தாயார், சிவன் பார்வதி என்று குடும்பத்தாருடன் இருக்கக்கூடிய தெய்வ சன்னிதானத்துக்கு செல்வது நன்மை தரும். தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு, வேற்றுமொழி, பண விகிதம், நல்ல காரியங்கள், சுபிட்சம் எல்லாமே கிடைக்கும். ஆனால் மனதில் ஏதோ ஒரு இனம் புரியாத ஒரு சங்கடம் இருக்கும். குலதெய்வத்தை மானசீகமாக பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும். கன்னியா ராசிக்காரர்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது அதிகமாக ஏற்படும். கோளர் பதிகத்தை சொல்ல சொல்ல 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு, 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது, இந்த காலசர்ப்ப தோஷத்தினுடைய கஷ்டங்கள் தீரும். கூட்டாளிகள் திடீரென்று சங்கடங்களை ஏற்படுத்துவார். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும். அதுக்காக எமோஷன் வேண்டாம். உடன் இருப்பவர்கள் திடீரென்று ஏதாவது மன வருத்தத்தை ஏற்படுத்துவார்கள். கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நன்மை ஏற்படுத்தி தரும். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படும். கண்டிப்பாக பயணங்கள் சமயத்தில் ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் கவனம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தயவுசெய்து குடும்பத்தில் வெள்ளை கொடி காட்டுவது உங்களுக்கு நன்மை தரும். நான் இப்படி தான் இருப்பேன், நீ என்ன சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன் என்றால் அதற்கு ஏற்ற மாதிரி அனுப்பிப்பது நீங்கள் தான். காதல் அமைப்பிலும் அவ்வாறு எல்லாம் கெடக்கூடிய காலகட்டம். குடும்பமோ அல்லது காதல் அமைப்போ ஜாக்கிரதையாக இருந்து பிடித்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி துலாம். எல்லாமே ப்ளஸ் தான். சுகர் மட்டும் ப்ளஸ் ஆகக்கூடாது. முதுகு தண்டுவடத்துக்கு உடற்பயிற்சி செய்வது நன்மை. யோசித்து கொண்டே இருக்காதீர்கள், டிப்ரெஷன் ஆகி கொண்டே இருக்காதீர்கள். ஏற்றமும் அனுகூலமும் கண்டிப்பாக பார்க்கலாம். தனிப்பட்ட செல்வாக்கு ஏற்படலாம். தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வியாபாரத்தில் அந்த சிக்கல் தீரும்.
வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் கூடாது. அபிராமியுடைய 40, 59, 75 கண்டிப்பாக படிக்கணும். கண்டிப்பாக துர்கை வழிபாடு சகல விதத்தில் நன்மை தரும். துர்கை கவசம் வேறு லெவலுக்கு ஏற்றத்தை தரும். நல்ல உடற்பயிற்சி செய்வது, கால் நகங்களுக்கெல்லாம் பாதிப்பில்லாமல் பார்த்துக்கொள்வது, செருப்பை சரியாக வாங்கி கொள்வதெல்லாம் பண்ணி கொண்டாலே போதும். துலாம் பெரிய பவர், பதவி உயர்வு, பணவரவு, நல்ல டிராவல், நண்பர்களுடன் சந்தோஷம், நண்பர்களுடன் மனதிற்கு பிடித்த தெய்வஸ்தல யாத்திரைகள், மனதுக்கு பிடித்த சுற்றுலா ஸ்தலங்களுக்கு செல்வது. என்னடா ஒரு மனுஷன் ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கக்கூடிய பாண்டிங், எடுத்த காரியத்தில் ஜெயம், தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம், வியாபாரத்தில் இருந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருக்கு? விருச்சகத்திற்கு. பிள்ளைகள் விடத்தில் கண்டிப்பாக ஜாக்கிரதையாக இருக்கணும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், பிள்ளைகளுடைய பழக்க வழக்கம், வண்டி வாகனம், ராஜா ராணின்னு கொஞ்சம் அன்பாக பேசுங்க, திட்டாதீங்க. அபிராமி வந்து அதில் 40, 59, 75 கண்டிப்பாக பங்குனி மாதம் முடிய படிங்க. சனி இருக்குது நம்ம இடத்துல, இன்னும் வாழ்க்கை ஃபுல்லாக படிக்கிறது நல்லது. ஒரு 2.5 வருஷம் படிங்க. உங்கள் குடும்பத்துக்கு தானே அது. வயிறு சம்மந்தப்பட்ட உபத்திரம் கண்டிப்பாக பார்த்துக்கும். குறிப்பாக மலக்குடல், யூரினரி ட்ராக் இன்ஃபெக்ஷன்லாம் வரக்கூடாது. மற்றபடி அற்புதத்தை ஏற்படுத்தி தரும். நல்லது நிறைய நடக்கும். பெருமாள், தாயார், ஆஞ்சநேயர் வழிபாடு உங்களை காப்பாற்றும். உத்தியோக ரீதியாக அனுகூலம் காணப்படும். நல்ல நல்ல விஷயம் நடக்கும். அதாவது வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் ஏற்படும். பணவரவு ஏற்படும். வீடு கட்டுறது, வீடு இன்டீரியர் கட்டுறது, நிலம் வாங்கிறது, காம்பவுண்டு போடுறது, அந்த கூரை வீடை மாற்றி கொடுக்கறது, எல்லாமே ஒரு ஆனந்தமாக இருக்கும். பெண்களுக்கு அற்புதமான காலகட்டம் விருச்சிகத்துக்கு. சும்மா குடும்பத்திலேயே தகராறு, குடும்பத்தை நினச்சி வருத்தப்படுறது, குடும்பத்தை நினச்சி பெட்ரூமில் போய் கதவு சாத்திக்கிறது, இதெல்லாம் விடுங்க. இது பரந்த உலகம். பெரிய விஷயம்லாம் நிறைய நல்லது நடக்கும். நீங்கள் கொஞ்சம் இறங்கிக்குங்க. ரொம்ப ஓசிரியாக இருக்காதீங்க. இறங்கி பாருங்கள். விருச்சகத்துக்கு வேறு லெவலுக்கு ஏற்படும். விருச்சகம் உலகம் கொண்டாடக்கூடிய காலகட்டம். அற்புதமாக பார்த்துக்கொள்ளும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி தனுசு. எக்ஸசைஸ் தான், காலு வயிறு நல்லா பார்த்துக்கணும். பெருமாள் தான். கோவிந்த நாமாவளி சொல்ல 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 நிறைய தடைகள் போயிடும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் தகராறு வேண்டாம். குடும்பத்தை விட்டு தொலை தூரத்துக்கு பிரிந்தவரும் மீண்டும் குடும்பத்தாருடன் ஒன்று சேரக்கூடிய பிராப்தம். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள். எதிர்பார்க்காத நல்லது நடக்கும். உத்தியோக ரீதியாக இருந்த சங்கடங்கள் தீரும். கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய இனிமையான சூழ்நிலை, தைரியம் ஏற்படும். எல்லாமே ஆனந்தமாக இருக்கும். நல்ல நண்பர்கள், நல்ல வேலைக்காரர்கள், நல்ல விஷயம், கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் தீர்வது, எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் நடப்பது, தொழில் ரீதியாக முன்னேற்றம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சக்கரங்கள் சிக்க கஷ்டங்கள் தீர்வது, திடீர் அதிர்ஷ்டம் பெறுவது, அர்த்தாஷ்டம சனியில் அரசியலில் பேர் புகழ் பெறுவது, பெரிய அளவுக்கு முதலாளிகள் உங்களுக்கு உதவி செய்வது, சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்கள் தைரியமாக எலெக்ஷனில் நின்று நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறது, உங்கள் மீது அன்பும் பண்பும் கொள்ளக்கூடியவர்கள் நிறைய உங்களை சுற்றி வருவது, நிறைய நல்ல காரியம் நடப்பது, பிள்ளைகளுக்கு ரொம்ப அற்புதம் ஏற்படுவது, பெற்ற பிள்ளைகள், பெறாத பிள்ளைகள் எல்லோருக்கும் செய்யக்கூடிய பிராப்தம் ஏற்படுவது, ஏதோ ஒரு உணர்ச்சி மிக்க ஒரு ஹாப்பியாக இருக்கிறது, நிறைய ட்ராவல் பண்ணக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அதாவது உங்களுக்கு பக்கத்திலே இருக்கும், 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ், ஆனால் அது ஒரு சந்தோஷத்தை தரும். நிறைய ஆத்ம ரீதியான விளக்கங்கள் கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யார்? மகரம். அற்புதமான 15 நாட்கள். பங்குனி மாதம் முடிகிற வரைக்கும், அதாவது ஏப்ரல் 14 வரைக்கும் நிறைய விஷயம் யோசிக்கவே கூடாது. முன்னாடி வச்ச காலம் பின்னாடி வைக்கக்கூடாது. சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கணும். சும்மா இந்த சோஃபாவில் உட்காருது, அந்த சோஃபாவில் உட்காருது, உங்கள் பெருமையை பேசுகிறதெல்லாம் வேணாம். மகரத்துக்கு அற்புதம். நல்ல நல்ல விஷயம்லாம் நடக்கும். நீங்கள் சொன்னதெல்லாம் கேட்பாங்க. யாராருக்கெல்லாம் உங்களுக்கும் மனத்தாங்கல் கஷ்டங்கள் எல்லாம் இருந்ததெல்லாம் மாறி அந்யோன்யம் அதிகரிக்கும். எல்லாரும் உங்களை புகழக்கூடிய அமைப்பு ஏற்படும். உத்தியோகத்தில் மிகப்பெரிய ஏற்றங்கள் காணப்படும். உத்தியோகத்தில் இன்க்ரிமெண்ட் கிடைக்கும்.
கௌரவம் கிடைக்கும். வியாபாரம் தனிப்பட்ட தொழிலில் இருக்கவங்களுக்கு ரொம்ப நாளாக எதிர்பார்த்திருந்த கான்ட்ராக்டெல்லாம் கிடைக்கும். பிள்ளையார் விஷயத்தில் நல்லா கும்பிட்டுக்குங்க. வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், தூக்கத்தை கெடுக்கும், அதை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்குங்க. உடற்பயிற்சி 7 மணிக்குள்ளே இரவு டின்னரை முடிச்சுக்கிறது, கொஞ்சம் பட்னி இருக்கிறது, ஏதாவது பசிச்சா பழங்கள் எடுத்துக்கிறது, அந்த பழங்கள் கூட வெயிட் இல்லாத பழங்களாக எடுத்துக்கிறது, நல்ல மெலட்டனினுடைய ஃபுட்டு வகையாக சாப்பிட்றது, நிறைய ஆத்ம ரீதியாக நல்ல பாடல்கள் கேட்பது, இளையராஜா கேட்பது, சாமி பாடல்கள் கேட்பது, ஏஆர் ரஹ்மானை கேட்பது, தேவாவை கேட்பது. உங்களை சுற்றி பாசிட்டிவ் வைப்ரேஷன் வச்சுக்கோங்க. டக்கு டக்குன்னு நல்ல பதிவு உயரம்லாம் கிடைக்கும். திருமண தடை, மற்ற தடை, எல்லா விஷயமும் மாறும். வீடு நல்லா பங்குனி மாதம்லாம் பார்க்காதீங்க, டக்குன்னு பிடிச்சா எல்லாமே பண்ணிடுங்க. பங்குனி மாதம் மகரத்துக்கு சூப்பர் டூப்பர். சும்மா அதெல்லாம் யோசிச்சுன்னு டைமை வேஸ்ட் பண்ணாதீங்க. அமிர்த யோகமா, சித்த யோகமா, மரண யோகம் இல்லையா, அஷ்டமி நவமியெல்லாம் பார்க்காதீங்க, டக்குன்னு நல்லது பண்ணிக்கிங்க மகரத்துக்கு. ஓகேவா? ரொம்ப நல்ல காலகட்டம், வேறு லெவலில் இருப்பீங்க. அடுத்ததாக கும்பம். காது மூக்கு தொண்டை சளி, வார்த்தையில் மட்டும் கவனம். ஆயில் புல்லிங் டெய்லி செஞ்சுருங்க, இல்லைனா தொற்று நோய் பாதிப்பு வரும். கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்மைகள் ஏற்படும். குடும்பத்திலையும் வெளிவட்டாரத்தில் கோபம் வேண்டாம். கோளற்பதிகம் கண்டிப்பாக முக்கியம். நரசிம்மரை கும்பிட 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 நிறைய நல்லது நடக்கும். கண்டிப்பாக பல், காது மூக்கு தொண்டை கழுத்து, எப்போயுமே ஷோல்டர் தான் கும்பனாவே. ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். செல்வி தட்டுறாரு திட்டுறாரு, எப்போ பார்த்தாலும் எக்ஸசைஸ் பண்ண சொல்கிறாருன்னு கமெண்ட் போட்டால் பிரயோஜனம் இல்லை. ஷோல்டருக்கு எக்ஸசைஸ் ஸ்ட்ரெச்சிங் பண்ணவே போதும். வெளியிடம், தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு எதுலேயுமே வார்த்தை விட்டுறாரு. ரொம்ப நல்லாயிருக்கும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, குடும்பத்தில் புது உறவுகளுக்கு வரக்கூடிய பிராப்தம், பேர் வருவது, புகழ் வருவது, நிலம் வாங்குவது, வீடு வாங்குவது, மனதுக்கு பிடித்த நல்ல விஷயங்கள் கை கூடுவது, எதிர்பார்க்காத இடத்துலேருந்து நல்ல செய்திகள் வருவது, வேற்றுமொழி மனிதர்களால் அதிகம் ஆதாயம் பெறுவது, வியாபாரத்தில் பேர் புகழெல்லாம் பெறக்கூடிய ராசிக்காரர்கள் யாருன்னா கும்பராசிக்கார். சனி கண்டிப்பாக பாத சனி தான். அப்போ என்ன பண்ணணும்? உடற்பயிற்சி தான். நல்ல வஜ்ராசனம், ஸ்ட்ரெச்சிங்கு, யோகா, நல்ல ஃபிசியோதெரப்பியை வச்சு ட்ரைனிங் எடுக்குது. இவ்வளோ தான். வேறு எல்லாம் நல்லாயிருக்கு. வேறு இடத்துல பகைத்துக்கொள்ளாது. யாராவது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு உங்கள்கிட்ட இருக்கிற ரகசியம்லாம் சொல்லாதீங்க. பழித்திக்கக்கூடிய விஷயங்கள் கிடையாது. ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசி யாருது? மீன ராசி. யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்கார் யார்? மீன ராசிக்கார். ஜென்மத்தில் சனி, ஜென்மத்தில் சூரியன். விடவே கூடாது. விநாயகர், அனுமன், நரசிம்மரெல்லாம் பிடிச்சிக்கணும். வயிறு, முதுகு, பாதம் தான். அந்த வயிறுலேருந்து அருணாக்குடியிலேருந்து பாதம் வரைக்கும் அங்கே மலைக்குடல் வரும், யூரினரி வரும், முட்டி வரும், நகம் வரும், கணுக்கால் வரும். தூக்கத்திலே கணுக்கால் இழுத்துக்கிறதெல்லாம் வரும். நல்ல விட்டமின், சப்ளிமெண்ட்ரி எல்லாம் எடுக்கணும். நிறைய தண்ணி குடிக்கணுமா. தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் 2 கிளாஸ் குடிச்சிட்டு தான் தூங்கணும். யூரின் வரும்லாம் பார்க்கக்கூடாது. இல்லைன்னா கால் இழுத்துக்கும். பெட்டில் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அப்புறம் என்னை திட்டுவீங்க. ஆனால் இதுதான் முக்கியம். யார் இடத்துலையும் தகராறு வேணாம். மேலதிகாரிகள்கிட்ட கோபம் வேணாம். உத்தியோகத்தில் ரொம்ப கவனமாக இருங்க. நீங்கள் செய்யாத பழி பாவத்திற்கு ஆளாகக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ரொம்ப முக்கியம். அனுமன் சாலிசா சொல்லிக்கினே இருங்க, கேட்டுக்கினே இருங்க. நரசிம்மர் கவசம், விநாயகர் கவசம் உங்களை காப்பாற்றும். அதெல்லாம் விட்டுறாதீங்க. உடற்பயிற்சி மறந்துடாதீங்க. தூக்கத்தை கெடுக்காமல் பார்த்துக்குங்க. நல்ல உடற்பயிற்சி செய்து வேர்வை வரக்கூடிய பயிற்சி செய்தால் மீனத்திற்கு அனுகூலம் காணப்படும். மீனம் பங்குனி மாதம் முழுவதும் நோ ரோஷம், நோ சூடு, நோ சொரணை தான் என்னை பொறுத்த வரைக்கும் பெரிய பரிகாரம். அது எப்போ? ஏப்ரல் 14 வரைக்கும், சித்திரை வரைக்கும். வீட்லேயும் சரி, வெளியிடத்துலையும் சரி, நண்பர்கள் சரி, உறவினர் சரி, உத்தியோகம் சரி, வண்டியில் சரி, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணுறவங்க, ட்ரெயின், பஸ்ஸு, ஃப்ளைட்டெல்லாம் யாராவது எதாவது செஞ்சால் சாரி என் மேலே தான் தப்புன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு வெள்ளை கொடி காட்டிட்டு போயிடுங்க. தகராறு வேணாம், லீகல் காம்ப்ளிகேஷன் வந்துடும். ஜாக்கிரதை. இதுவரை மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசிக்காரர்களுக்கு 16/3/2026 31/3/2026 வரை உள்ள 15 நாட்களுக்கு பார்த்தோம். மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.